வணக்கம் நண்பர்களே. நம்மளோட லைஃப்பில் அடுத்த கிரகங்களால் எப்படி தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதமானது ஆகஸ்ட் மாதம். இந்த மாதம் தான் தற்போது நடந்துட்டுருக்கு. இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 18க்கு பிறகு தான் பெரிய பெரிய அசுர வேகத்தில் மாற்றங்களானது நடக்க போகுது. அதுக்கு காரணம் கிரகங்களுடைய வலுவான அமைப்புகள் தான். கிரகங்களுடைய வலுவான அமைப்புகளால் கன்னிராசியில் சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் விவரிக்க போகிறேன். ஸோ நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். ஆக்சுவலி வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதாக இருக்காது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் சமீபத்தில் தான் சூரிய கிரகணமானது ஏற்பட்டது. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியல. இருந்தாலும் கிரகணம் நடந்த அன்னைக்கு மற்ற கிரகங்கள் மாறக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ஆகஸ்ட் 18க்கு பிறகு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க ஆகஸ்ட் 18க்கு மேலே என்ன மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது சேர்க்கை, ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை, இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் 2 இருக்குது. ஸோ ஒரு கிரகம் இருந்தாவே 1000 பலன்களை கொடுக்கும். அப்போ 2 கிரகம் சேரும்போது ஒன்றுக்கு முரண்பாடான பலன்கள் இருக்குது. அதில் என்னென்ன பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க எல்லா பலன்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கிரகநிலைகள் இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரகநிலைகள் இப்படியே இருக்க வாய்ப்பு குறைவு. கிரக மாற்றங்களும் அப்பப்போ நிகழும். அதில் ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சூரிய பகவான் லாபஸ்தானத்துலேருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் புதன் பகவான் லாபஸ்தானத்துலேருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. புதனும் மாறுறாரு, சூரியனும் மாறுறாரு. இந்த மாற்றங்களும் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள், கிரக அமைப்புகள் இதெல்லாம் வைத்து தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ அந்த பலனை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த பலன் என்ன பலன் அப்படிங்கிறத கன்னி ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து இனி பலன் பெறுங்க. வாங்க என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த நேரத்துலேயும் சோம்பலை தவிர்த்து தள்ளி போடாமல் உடனே முடிவு காண துடிக்க குணமுடையவங்க தான் நீங்கள். ஒரு விஷயம் வேணும்னா அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ண மாட்டீங்க. டக்குன்னு அந்த விஷயம் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது நல்லதோ கெட்டதோ, டைம் ஆகுதோ ஆகலையோ அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு சோம்பலை தவிர்த்து விட்டு தள்ளி போடாமல் உடனே முடிவு காணணும் துடித்து அந்த வேலையை உடனே செய்திருவீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 18க்கு பிற கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தெளிவான சிந்தனை தோன்றும். இதுக்கு முன்னாடி தெளிவான சிந்தனை இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனி அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை.
இனி இந்த டைம் தெளிவான சிந்தனை உங்களுக்கு தோன்றும். அந்த தெளிவான சிந்தனை தோன்றுவதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டீங்கன்னாவே காரிய வெற்றி உங்களுக்கு அடைய முடியும். ஏன்னா தெளிவான சிந்தனை இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே வெற்றியில் தான் போய் முடியும். அதனால் தெளிவான சிந்தனை இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஆகஸ்ட் 18க்கு பிறகு இருக்குது. அப்புறம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை மட்டும் செய்து அதில் ஈடுபடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா வெற்றி காண்பது ஈஸியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்யுங்க. அதுக்கப்புறமேட்டு வெற்றிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியக்கூடப்படுவாங்க. அதோடு முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், இவங்க வகையில் உங்களுக்கு நட்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனால் கௌரவமும் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள்லாம் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ புதிய தொடர்புகள் எது பண்ணாலும் மகிழ்ச்சி தரும். ஸோ புதிய தொடர்புகள் பண்ணுங்கள், கௌரவம் கிடைக்கும், உயர்ந்தவர் நட்பு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களுடைய அறிமுகம் இந்த ஆகஸ்ட் 18க்கு மேலே உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நன்மை உங்களுக்கு உண்டாகும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க. அதனால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியும். தொழில் வியாபாரத்தில் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த மாதிரி இருக்காது. தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த ஒரு நிலைக்கு உயர்வது உங்களால் முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்படுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்க பெறுவது உறுதி. அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்கள் மூலம் நன்மை உங்களுக்கு உண்டாகும். இதில் அலுவலகம் மூலம் வாகனம்லாம் கிடைக்கலாம். கிடைத்த வாகனத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் திருமணமாகாமல் வேலையில் இருந்தீங்கன்னா திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். அப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கூடி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் கிடைக்கலாம். இதில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களிடையே மனவிட்டு பேசுனீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும். ஸோ கணவனாக இருக்கிறவங்க மனைவி கிட்ட பேசுங்க, மனைவியாக இருக்கிறவங்க கணவன் கிட்ட பேசுங்க. 2 பேர் பேசி மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும். அதுவும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும். கண்டிப்பாக அக்கறை காட்டாமல் இருந்தீங்கன்னா அவங்க வகையில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதனால் அவங்க வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுதுங்க. என்ன கன்னி ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.